திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் வாலிப கண்மணிகளே, அன்பு தோழர்களே. தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருகிற இந்த நற்செய்தி உங்களுக்குள் நல்லதொரு மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் கேட்கிற இந்த செய்தி வனாந்தரத்திலே ஒரு நீர் தடாகம் போலவும் குளிர்ந்த நீர் உங்கள் தாகம் தணிப்பது போலவும் இருக்கிறது. நீங்கள் கேட்கிற இந்த செய்தியை கேட்கிற மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து இதை குறித்து பிறருக்கு அறிவியுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, இந்தியன் பைபிள் ஸ்டூடெண்ட். உங்களை இந்த வகுப்புக்கு அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் பெற்றோரும் உங்கள் திருச்சபையும் வாழ வேண்டும், வளர வேண்டும், நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் மீட் ஜீசஸ், இயேசுவை சந்திப்போம் என்ற ஒரு தொடரை நாம் கவனிக்கிறோம். முதலாவது நாம் இயேசுவை அவர் பிறந்த நாளில் கந்தை துணியில் ஒரு சிறிய கொட்டகையில் நாம் கண்டோம். இரண்டாவதாக அவருக்கு பெயர் சூட்டி விருத்த சேதனம் செய்ததை நாம் படித்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு முதல் 5 ஆகமங்கள், அதை எபிரேய மொழியில் தோரா என்று சொல்கிறார்கள். அவர் எருசலேம் நகரத்தில் உள்ள தேவாலயத்தில் ஒரு மாணவராக அங்கே சென்றதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 30 வயது அடைந்தவராக இருக்கும்போது அவரை நாம் சந்திக்க முயற்சிக்கலாம். Now Christ is about 30 years old. 30வது வயதில் அவர் என்ன செய்தார் என்று நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, ஞானஸ்தானம் பெறுவதற்கு புதிய ஏற்பாட்டில் வயது இருக்கிறதா ஏதாவது என்று கேட்டால், உங்களுக்கு நன்மை தீமை தெரிந்து பாவ பாரம் இருந்தால் நீங்கள் எந்த வயதிலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம். ஏறக்குறைய ஒரு 12, 15 என்ற அளவில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார் என்ற ஒரு கருத்தை நாம் படிக்கிறோம். இதை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். இயேசு கிறிஸ்துனுடைய 30வது வயதில் நாம் அவரை சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை 30வது வயதில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வந்தார் என்று நீங்கள் யோசிக்கலாம். அப்போது நான் 30 வயசு வரைக்கும் காத்திருக்கணுமா இன்னும் ஒரு கேள்வியை கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை, புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு பாவம், நீதி, பாவ பாரம் இவைகளை உடைய எந்த ஒரு சின்ன பிள்ளையும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு வயது இதுதான் என்று குறிப்பிடப்படவில்லை. அல்லது உங்களுக்கு எப்பொழுது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற அக்கறை உண்டாகிறதோ அந்த வயதிலும் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருக்கிறது. இதை நீங்கள் எண்ணாகமும் 4வது அதிகாரம் 2-3 வசனங்களில் படிக்கலாம். அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் தேவனுடைய பணிகளை செய்வதற்கு ஏறக்குறைய 30 வயது முதல் 50 வயது உடைய மக்களை தேர்ந்தெடுப்பது வழக்கமாக இருந்தது. ஆக 30 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளாக பணிகளுக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல யூதராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததனால பொதுவான ஜனங்கள் மத்தியில் அங்கீகாரம் சரியான வயதில் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் 30வது வயதை தேர்ந்தெடுத்தார். காரணம், அன்றைய யூத சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை தேவனுடைய குமாரன் என்றும்
தீர்க்கதரிசி என்றும் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கான பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்குரிய சரியான வயது 30. இரண்டாவதாக ஒன்றை நாம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் ஒரு தொட்டியிலே ஞானஸ்தானம் பெறாமல் எருசலேமிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் யோர்தான் நதியில் அங்கே யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அங்கே போய் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்படி ஞானஸ்தானம் எடுக்க போன போது யோவான் இயேசுவை பார்க்கிறார். யோவான் இயேசுவை பார்த்தபோது யோவானுடைய உள் மனதில் என்ன தெரிந்தது, என்ன விளங்கியது? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம் படிச்சிங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இயேசு தெரிந்தார். யூதருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பிரஜாதிகளுக்கான பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக தெரிந்தார். இயேசு அருகில் வந்தார். யோவான் ஸ்நானனை பார்த்து, எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கேட்டார். அப்பொழுது யோவான் என்ன பேசினான் என்ற ஒரு தகவலை பாருங்கள். இதை மத்தேயு 3 அதிகாரம் 13 வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு, கவனிங்கள், தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இதுலேயே நமக்கு தெரியுது, யோவான் மனிதன், இயேசு தேவனுடைய குமாரன். யோவான் இடத்துல பாவம் இருந்தது, இயேசுனிடத்தில் பாவம் இல்லை. யோவான் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதன், இயேசு தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன். அவரை தடை செய்தான். அடுத்தது கவனிங்க, 15 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, பேனால் அடிக்கோடுங்கள், இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றான். இந்த இடத்துல யோவான் இடத்துல இயேசு ஒரு பதில் சொல்கிறார். அந்த பதில், நான் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, மனம் திரும்புவதற்காக ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, பரிசுத்தாவி பெறுவதற்காக ஞானஸ்தானம் பெறவில்லை, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக. ஆங்கிலத்தில் டு fulfill God's righteousness. சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் என்ற ஒரு போதனையை நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். எபேசியர் 4 அதிகாரம் 5 வசனத்தில் ஒரே ஞானஸ்தானம் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பெறுகிற ஞானஸ்தானம் வித்தியாசமானது, வேறு வகையானது. இயேசு பெற்ற இந்த ஒரு ஞானஸ்தானம் உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட முடியாது, கொடுக்கவும் கூடாது. There is only one baptism for Jesus Christ to fulfill God's righteousness. தேவ நீதி நிறைவேற்றுவதற்கான ஞானஸ்தானம் இது. விளங்குச்சா உங்களுக்கு? இதை நீங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலும் மற்ற வேத மாணவர்கள் மத்தியிலும் திருச்சபையிலும் விவாதம் செய்யுங்கள். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யோவானுக்கு புரிஞ்சிட்டது, இது மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானம் அல்ல, பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் அல்ல, பரிசுத்தாவிக்கான ஞானஸ்தானம் அல்ல. அப்படியானால் இது என்ன ஞானஸ்தானம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. ஆதாம் ஏவாள் முதல் பாவம் செய்த அனைத்து மக்களுக்காகவும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக அவர் 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார் என்ற அந்த தகவலை நாம் படிக்கும்போது, அந்த 30வது வயதில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒருவராக தேவ நீதி நிறைவேற்றுவதற்காக அவர் அங்கே ஞானஸ்தானம் பெற்றார். விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ இதை நம்ம விளங்கலைன்னா எல்லாமே தவறாக போயிடும்.
அப்படி அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது நடந்த சம்பவங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் கவனிங்கள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. 1, தேவ ஆவி புறாவை போல இறங்கி 2, தம்மேல் வருகிறதை கண்டார். 17ஆம் வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த சாட்சி, இந்த ஞானஸ்தானம் வித்தியாசமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 30வது வயதில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் கொடுத்த ஆள் பயப்படுறார். இதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறார். ஐயா, உங்கள் காலில் போட்டிருக்கிற பாதரட்சி அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். நீர் பெருகும் நான் சிறுகும் வேண்டும் என்று சொல்கிறார். இந்த டயலாக்கெல்லாம் பின்னால் நீங்கள் முன்பகுதியில் உள்ள வசன பகுதியை படித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானன் அவருக்கு முன்பாக அவருடைய பாதரட்சிக்கு கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது இயேசு சொன்னார், தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் யோவான் ஸ்நானனும் ஒரு தீர்க்கதரிசியாக அன்றைக்கு இருந்தார். ஆகவே இயேசு அவரிடத்தில் சொல்கிறார், நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்றாரே, அது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஞானஸ்தான கட்டளையின் கீழே வைக்கப்பட்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டினுடைய பிரதான கட்டளை, த கிரேட் கமாண்ட் என்று இதை தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாக தமது அப்போஸ்தலருக்கு கொடுத்த கடைசி கட்டளை, நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போங்கள், ஜாதிகளை சீஷராக மாற்றுங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த தகவலை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் படிக்கிறோம். இப்படி அவர் சொன்ன பிறகு அந்த அப்போஸ்தலருடைய கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறி சென்றார் என்று புதிய ஏற்பாடு முடிவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளையைத்தான் பிரதான கட்டளை என்று கிறிஸ்தவம் முழங்குகிறது. இந்த முழக்கத்தை, இந்த பெரிய கட்டளையை கிறிஸ்தவ மார்க்கம் பின்பற்றுகிறது. இந்த பெரிய முழக்கத்தை, இந்த மாபெரும் கட்டளையை கிறிஸ்தவ மதம் நிராகரித்து விட்டது. அது கத்தோலிக்கமானாலும் புராட்டஸ்டன்ட் ஆனாலும் பெந்தேகோஸ்தே சபைகளானாலும் அவர்கள் ஞானஸ்தானம் என்பது ஒரு ஒழுங்கு, தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், பிறந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், இப்படியெல்லாம் அவர்கள் தங்களை மோசம் போக்கி கொண்டாங்க. இன்னை வரைக்கும் நிலைமை அதான். ஒரு சில சபைகளில் ஞானஸ்தானத்தை மூழ்கி எடுத்தாலும் நோக்கம் தவறாக இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்வதில்லை. அவர்கள் தண்ணீரில் மூழ்கி அந்த போதகர் சொன்னார் என்பதற்காக ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கொள்கிறாங்க. Immersing in the water, it is not full baptism. You must have the doctrine of faith that you are dying with Christ, buried with Christ, resurrected with Christ. That is the knowledge. When you put together in the baptism, you become a Christian. ஞானஸ்தானம் பெறும்போது நான் கிறிஸ்துவுடன் மரிக்கிறேன், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறேன், கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்ற இந்த அறிவு இல்லாமல், இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் குளித்து எழும்புவீர்களானால், முழுகி எழும்புவீர்களானால், அது காக்காய் தண்ணீரில் இறங்கி குளிப்பதை போன்ற காக்கா குளிப்புன்னு சொல்லுவாங்க. காக்கா கூட தண்ணியில் முழுகுது, காகங்கள், அது போல ஆகிடும். யூ ஆர் ஜஸ்ட் வெட் யுவர் செல்ஃப், தண்ணீரில் நனைத்து கொள்கிறீர்கள். அது உங்கள் ஆத்துமாவில் ஏற்பட வேண்டியது ஞானஸ்தானம். இப்பொழுது ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, ஞானஸ்தானம் பெற்று அவர் தண்ணீர்ந்து வெளியே வரும்போது
வானம் திறந்தது. அதை கீழே இருந்த மக்கள் பார்க்கிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியல. அது ஒரு மிரக்கல். இயேசு கிறிஸ்து பிறந்த போது வானம் திறந்து தேவதூதர்கள் வெளியே வந்தார்கள் என்ற தகவலை நாம் படிக்கிறோம். இதோ உங்களுக்கான சந்தோஷமான நற்செய்தி என்று தேவதூதர்கள் சொன்னாங்க. இங்கே வானம் திறந்தது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வந்தார். இப்போ ஆவி இறங்கி வந்தார்னா அதை கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது. ஆகவே தேவன் அதை ஒரு காட்சி பொருளாக, ஒரு பரிசுத்தமான சுத்தமான பறவை புறா, அது பழைய ஏற்பாட்டு கால பலிப்பொருளாகவும் இருந்தது. ஆகவே புறாவை போல, இந்த போல என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் லைக் எ டவ், பரிசுத்தாவியான ஒரு புறா கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தார் என்ற தகவலை புறாவை போல என்று சொல்கிறார். இன்றைக்கும் சபைகளில் பாட்டு பாடுறவங்க புறாவை போல இறங்கி வாருங்கள், பரிசுத்த ஆவியாகிய புறாவானவரே என்றெல்லாம் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் ஓயாமல் பாடி அவமானப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். அது மட்டுமல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மற்ற சுவிசேஷகர்கள் இதை எழுதும்போது இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு தகவலையும் நமக்கு சொல்றாங்க. ஹியர் அன்டு ஹிம், தேவன் சொல்கிறார் இவருக்கு செவி கொடுங்கள். இந்த ஞானஸ்தானத்தை சற்று விரிவாக நம்ம கவனிக்கணும். எருசலேமிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இயேசுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இரண்டாவது, அந்த 17 கிலோமீட்டர் அவர் தூரமாய் போய் அங்கே இருந்த யோவான் ஸ்நானனை பார்த்து எனக்கும் ஞானஸ்தானம் கொடு என்று சொன்னபோது யோவான் எப்படி விளங்கிட்டார்? தன்னை ஒரு தூசியாக பார்க்கிறார், தன்னை ஒரு பாவியாக பார்க்கிறார், தன்னை ஒரு மனிதனாக பார்க்கிறார். ஐயா, உம்முடைய கால் அடியில் இருக்கிற அந்த செருப்பினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு, கழட்டுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. காரணம், அந்த காலத்தில் பெரும் பணக்காரர்கள் கனவான்களுடைய காலில் உள்ள பாதரட்சியை அடிமைகள் கழட்டுவாங்க. அந்த யோவான் ஸ்நானன் தன்னை ஒரு அடிமையாக இயேசுக்கு முன்பாக காண்பிக்கிறான். அவ்வளவு கீழே இறக்கி காண்பிக்கிறான். இப்பொழுது இயேசு அவனுக்கு ஒரு சமாதானமான வார்த்தையை சொன்னார். நீ ஒரு கருவி, அவ்வளவுதான். யூ ஆர் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஞானஸ்தானம் நீ எனக்கு கொடுக்கும்போது உன் கையில் இருந்தோ, உன்னுடைய வல்லமையில் இருந்தோ, உன்னுடைய அறிவில் இருந்தோ எதுவும் எனக்கு இல்லை. நீ செய்ய வேண்டிய உதவி, தண்ணீரில் நான் முழுகும்போது எனக்கு உதவி செய், என்னை தூக்கி விடு, அவ்வளவுதான். சகோதரர்களே, இந்த ஞானஸ்தானத்தை யோர்தான் நதியில் இயேசு பெற்றதுனால நீங்களும் நானும் இந்தியாவிலிருந்து யோர்தான் நதிக்கு போய் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? சில தற்குறிகள், இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள், ஆம் நீங்கள் யோர்தான் நதியில் தான் எடுக்க வேண்டும் என்று போதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அது எவ்வளோ முட்டாள்தனமான வார்த்தைன்னு பாருங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று தேவத்துவத்தின் முழுமையும் யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தில் இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ள பெறுகிற ஞானஸ்தானத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரின் ஒருமைப்பட்ட அந்த போதனையை நாம் அடைகிறோம். இரண்டாவதாக, ஞானஸ்தானம் என்பது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே எடுக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ தோமா இந்தியாவுக்கு வர்றார் 52வது வருஷம். அப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றி யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுக்கல. அவர் கேரளாவுக்கு வந்தபோது கேரளாவில் அங்கிருந்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார். Baptism can be given anywhere
wherever the disciples obey the gospel. நாம் யோர்தான் நதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் தொடங்கி 19வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா 9 இடங்களில் அப்போஸ்தலர் காலத்தில் ஜனங்களுக்கு அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்த வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த 9 இடங்களிலும் ஒருவர் கூட யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுக்கலை. அவர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள். சமாரியாவில் உள்ளவர்கள் சமாரியாவில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தமஸ்குவில் உள்ளவர்கள் தமஸ்குவில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். செசரியாவில் உள்ளவர்கள் செசரியாவில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்தவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எபேசுவில் இருந்தவர்கள் எபேசுவில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கொருந்து பட்டணத்தில் உள்ளவர்கள் கொருந்து பட்டணத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். During the lifetime of apostles, wherever they are, they baptize people in their native region in the water. இதையும் நீங்கள் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த ஞானஸ்தானத்தை உலகத்தில் வேற யாராவது எடுக்க முடியுமா, எடுக்கலாமா? இந்த கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். எப்போதும் இந்த மத தலைவர்கள், கிறிஸ்தவ மதத்தில் உள்ள தலைவர்கள் தங்களை ஒரு ராஜாவை போலவும் அறிவாளிகளாகவும் தனக்கு நிகராக யாரும் இல்லை என்பதைப் போலவும் அவர்கள் மூளை செலவை செய்கிற அந்த சபை மக்களை ஏமாற்றுவதற்காகவும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக செய்வாங்க. ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஞானஸ்தானம் பெறும்போது புறாவை போலவே பரிசுத்தாவி இறங்கி என்னுடைய தலைக்குள்ளே வந்ததை படம் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அந்த ஆள் இன்னும் தொலைக்காட்சியில் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கார். என் அன்பு சகோதரர், இந்த மாதிரியான காட்சிகளும் இப்படிப்பட்ட பேச்சுகளும் துன்மார்க்கமானது, தேவ வசனத்துக்கு புறம்பானது. ஹிஸ்டரியில் ஒரே ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது வானம் திறந்திருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் ஒரு புறாவை போல இறங்கி வந்தார். பரலோகத்தில் உள்ள தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த ஞானஸ்தானத்தில் ஒரு நேர்கோடு ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேலே பிதா இருக்கிறார், நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தண்ணீரில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த காட்சி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபாதர் இஸ் அபவ், ஸ்பிரிட் இஸ் கம்மிங் லைக் எ டவ், கிரைஸ்ட் இஸ் இன் த வாட்டர். தெர் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோடு அங்கே காண்பிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை கொடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் பல பிரிவுகள் இருக்கு. அதில் ஒன்று பிதா மட்டுமே, ஃபாதர் ஒன்லி. இன்னொரு பிரிவினர் கிரைஸ்ட் ஒன்லி, கிறிஸ்து மட்டுமே. இன்னொரு மோசகரமான ஒரு பிரிவு ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி, பரிசுத்த ஆவி மட்டுமே. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து கொடுத்த முழுமையான அந்த ஞானஸ்தான உபதேசத்தை மூன்றாக பிரித்து உலகத்தை கெடுத்து தங்களையும் கெடுத்து நரகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. இங்கே அவருக்குள் என்பது இயேசுவை குறிக்கிறது. தேவத்துவம் என்று சொன்னால் தேவனுடைய தன்மை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதைத்தான் தேவத்துவம், ஆங்கிலத்தில் காட் ஹெட் என்று நாம் படிக்கிறோம். தேவன் ஒருவராக இருந்தாலும் மூவராக செயல்படுகிறார்கள். God is one, but he acts in 3 persons. அவருடைய செயல்கள் 3 நபர்களாக விரிவடைகிறது. அவர் 3 நபராக செயல்பட்டாலும் ஒருவராகவே இருக்கிறார். God is one.
தேவன் ஒருவரே. எனக்கு விளங்கலை அப்படின்னா நீங்கள் ஒருவரே, நான் ஒருவரே. நான் ஒருவனாக இருந்தாலும் எனக்குள்ள 3 பகுதி இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரமாக நான் இருந்தாலும் ஒரே ஆள் தான். இதில் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. இதை நீங்களும் நம்பணும். அப்படி நம்பினா தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அப்போது நீங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தோட ஒரு நபராக இருப்பது சாத்தியமானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக அவர் ஒரு நபராக இருப்பது சாத்தியமே. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. இதுக்கு மேலே பேசினா ஏதாவது தவறாக போயிடும். ஆகவே நீங்கள் விசுவாசிக்கும்படி இதை சொல்கிறேன். முதல்ல நான் தேவனை பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அப்போ தேவன் இருக்கிறார் என்பதை வசனத்தை கொண்டு தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன், those who are coming to God, going to God, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. We know God by faith only. We never seen God. ஆகவே தேவனை நாம் விசுவாசத்தினாலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேவனை நாம் விசுவாசத்திலே ஒப்புக்கொள்ளும் போது தேவன் தகப்பனாகவும் ஆவியாகவும் மகனாகவும் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே என்று நாம் சொல்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த குழப்பம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் புறையோடி போயிருக்கு, நாற்றமடிக்கிறதாக இருக்கிறது. கொஞ்சம் விசாரணை பண்ணிங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற சபைகளில் வந்து போகிற போதர்கிட்ட நீங்கள் மிகவும் அசந்து போயிடுவீங்க, பயந்து போவீங்க. ஒவ்வொருவரும் அவ்வளவு மோசமான நரிக்கதைகளையும் கிழவி கதைகளையும் இதன் மேலே ஏற்றி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்டே வித் த பைபிள், கீப் யுவர் பைபிள், ஒபே யுவர் பைபிள். அதுதான் நான் சொல்லுவேன். பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்பு, வேறு யோசனையே இருக்காது. 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வசன பகுதியை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் படிக்கிறோம். ஒரு சின்ன தகவலை இங்கே நீங்கள் பார்க்கணும். ஞானஸ்தானம் பெற்ற இயேசு கிறிஸ்து புறாவை போல அவர் மீது இறங்கி வந்த ஆவி, இதுக்கு இடையில் ஒரு நிகழ்ச்சியை இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. as he was baptized, then he started praying. அவர் ஜெபம் பண்ணினார் என்ற ஒரு கருத்தை நாம் படிக்கிறோம். இதை லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில். ஜெபம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. தேவ நீதி நிறைவேற்றிய அந்த சம்பவத்தை தேவனுக்கு நன்றியாக கிறிஸ்து ஏறெடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு மனிதனும் அவன் தண்ணீரிலிருந்து கரை ஏறின உடனே பிதாவோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானஸ்தானமும் பரிசுத்தாவையும் இணைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். ஆகவே பேப்டிசம் and the gift of the Holy Spirit are one subject in the New Testament. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின அந்த காட்சி எங்கள் மனதின் ஆழத்திலே பதிய உதவி செய்தருளும். ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்ததை நாங்கள் எப்போதும் நினைவு கூற உதவி செய்தருளும். இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவர்களே பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஜீவனுள்ள சத்தியத்தை ஒப்புக்கொள்ள எப்போதும் எங்களை ஆயத்தமாக்கி அருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?